ओम साई राम। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। पूज्य श्री नरसिम्हा स्वामी जी की जय। ஸ்ரீ சாயிநாத மனனம் அதன் முக்கியத்துவம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ சாயிநாத மனனம் என்ற ஒரு அற்புதமான கீர்த்தனைகளின் மாலையை தொடுத்துள்ளார். இவற்றை செவிமடுப்பவர்களின் மனம் எந்த சிரமமும் இன்றி அந்த வினாடியே சாயிபாபாவிடம் லயித்துவிடும் என்பதை படிப்பவர்களும் கேட்பவர்களும் உணர்வர். இது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சம்ஸ்கிருத உச்சரிப்பு செய்யப்பட்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் வெளியிடப்பட்டது. ஸ்ரீ சத்குரு சாயிபாபா தனக்கு வழங்கிய அபரிமிதமான ஆசிர்வாதங்களுக்கு இந்த கீர்த்தனைகளின் வாயிலாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய ஆத்மார்த்தமான கிருதஜ்ஞத்துவத்தை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சாயிநாத மனனம் ஏன் பாடப்பட வேண்டும் அல்லது கேட்கப்பட வேண்டும் என்ற வினா சிலர் மனதில் எழக்கூடும். ஸ்ரீ சாயிபாபாவின் அத்தியந்த சீடரான பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இந்த கீர்த்தனைகளை இயற்றியுள்ளதால் இதை பக்தியோடும் நம்பிக்கையோடும் பாடுபவர்கள் அல்லது செவிமடுப்பவர்களின் மனதில் உள்ள எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் லட்சியத்தையும் அவர்கள் எளிதில் எய்திவிடலாம். இந்த கீர்த்தனைகள் பல பொருத்தமான தலைப்புகளின் கீழ் பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அவை ஜெனரல் இன்வோகேஷன், அதாவது மங்கள சரணம் அல்லது பிரார்த்தனை, யாப்பு 1 முதல் 42 வரை. சாதுக்களும் சந்துக்களும், யாப்பு 43 முதல் 67 வரை. குரு மகிமா, யாப்பு 68 முதல் 73 வரை. பாதோதக, யாப்பு 74 முதல் 85 வரை. மங்கள ஆரத்தி, யாப்பு 86 முதல் 88 வரை. நைவேத்தியம், யாப்பு 89 முதல் 93 வரை. ஆத்ம நிவேதனம் 94 முதல் 100 வரை. ஆரத்தி யாப்பு 101. தியானம் யாப்பு 102 முதல் 117 வரை. அனுசந்தானம் யாப்பு 118 முதல் 137 வரை. அதிகாரி தகுதி, யாப்பு 138. மந்திரம் யாப்பு 143 144. ஸ்ரீ சாயி ஔஷத மற்றும் சுதா, அதாவது தலைசிறந்த மருந்தும் அமிர்தமும், யாப்பு 145 முதல் 175 வரை. ஸ்ரீ சாயிபாபாவின் உறுதிமொழிகள், யாப்பு 176 முதல் 225 வரை. நமஸ்காரம், யாப்பு 226 முதல் 247 வரை. தேவயானியின் மோக்ஷ மந்திரம், யாப்பு 248 முதல் 263 வரை. சரணாகதி, யாப்பு 264 முதல் 273 வரை. சரணாகதியின் அவசியம், யாப்பு 274 முதல் 277 வரை. சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்தல், யாப்பு 278 முதல் 295 வரை. மோக்ஷத்திற்கு ஸ்ரீ சாயியின் மந்திரம், யாப்பு 296. சாக்ஷாத்காரம், யாப்பு 297 முதல் 302. சாக்ஷாத்காரத்திற்கு பிரார்த்தனை, யாப்பு 303 முதல் 305 வரை. பாபாவின் நீக்கமர நிறைந்துள்ள தன்மை, யாப்பு 306 முதல் 316 வரை. ஸ்ரீ சாயி நாராயண கவச்ச மந்திரம், அதாவது ரட்சை, யாப்பு 317 முதல் 321 வரை. ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருதம், யாப்பு 322 முதல் 326 வரை. ஸ்ரீ சாயிபாபாவின் போதனைகள், யாப்பு 327 முதல் 330 வரை. தீர்வு மற்றும் பிரார்த்தனைகள், யாப்பு 331 முதல் 357 வரை. அலிப்பு நிலை, அதாவது பற்றற்ற நிலையை குறிக்கும், யாப்பு 366 முதல் 375 வரை. லய தியானம், யாப்பு 376 முதல் 378 வரை. பலஸ்ருதி,
இந்த சாயி மனனத்தை படிப்பதினால் கிட்டும் பலன்கள். யாப்பு 379 முதல் 382 வரை. கிரியா சமர்ப்பணம், அதாவது அனைத்து பணிகளையும் சமர்ப்பித்தல். யாப்பு 383 முதல் 392 வரை. ஸ்ரீ சாயிநாத மனனத்தின் முக்கியத்துவத்தை பக்தர்களுடன் பகிரும்படி ஸ்ரீ சாயிபாபாவின் அத்தியந்த பக்தரான திரு லீலாதர்ஜி அவர்கள் தக்க தருணத்தில் அறிவுறுத்தியதன் பொருட்டு ஸ்ரீ சாயிபாபா மற்றும் சுவாமிஜியின் ஆசிகளுடன் இங்கு பகிரப்பட்டுள்ளது. திரு லீலாதர்ஜி அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்களே, இந்த கீர்த்தனைகளை செவிமடுப்பதற்கு முன்பு முதற்கண் என் மனமார்ந்த நன்றியை செகந்திராபாத்தில் வசிக்கும் திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ஜி அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனெனில் ஸ்ரீ சாயிபாபாவும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியும் திருமதி ஜெயஸ்ரீஜியை கருவியாக கொண்டு இந்த கீர்த்தனைகளை இந்த சேனல் வாயிலாக அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள ஏதுவாக்கினர் என்றால் அது மிகையன்று. தமிழில் சாயி டிவியில் ஒளிபரப்பான ஸ்ரீ சாயி சத் சரிதம் திரு ராமநாதன் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டது. அதை ஆங்கிலத்தில் ஸ்ரீ சாயி சச்சரித்ரா அண்ட் இன்சைட் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து ஏறத்தாழ 6 வருடங்களாக இதுவரை 315 பகுதிகள் இந்த சேனலில் பகிரப்பட்டது. வாரம் ஒரு பகுதி பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்தது. அந்த வரிசையில் அடுத்த பகுதியை தமிழிலிருந்து மொழிபெயர்க்க நான் முனையும் பொழுது அந்த லிங்க் முழுவதும் ஏதோ காரணங்களால் இணையதளத்தில் காணப்படவில்லை. எவ்வளவு முயன்றும் கிடைக்கவில்லை. சரியாக ஸ்ரீ சாயிபாபாவின் மகா சமாதியை குறித்து பகிர்ந்த பிறகு இந்த பகிர்வு தடைப்பட்டது. காரணம் தெரியாமல் நான் ஒரு நாள் முழுவதும் குழம்பியிருந்தேன். அப்பொழுதுதான் திருமதி ஜெயஸ்ரீஜி என்னை தொடர்பு கொண்டு சாயிநாத மனனத்தை நான் பக்தர்களுடன் பகிர வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து என்னை ஊக்குவித்து அதற்கு தேவையான PDF-ஐயும் என்னோடு உடனே பகிர்ந்தார். இவை அனைத்தும் ஸ்ரீ சாயிபாபாவின் திருவிளையாடல் என்பது அப்பொழுதுதான் விளங்கியது. இந்த கீர்த்தனைகளை ஆதித்ய கல்யாணராமன் அவர்கள் திருமதி ஜெயஸ்ரீஜி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உடனே சம்ஸ்கிருதத்தில் பாடி நமக்கு அந்த ஆடியோ ஃபைலை பகிர்ந்தார். அதன் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் கீர்த்தனைகளை மட்டும் கேட்க விரும்பினால் அவ்வாறு கேட்டு மகிழலாம். ஆதித்ய கல்யாணராமன் அவர்களின் உபன்யாசம் கேட்க விரும்புவோருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பகிரப்பட்டுள்ளது. அவருக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகள் உரித்தாகும். புனித வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த கீர்த்தனைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் கீர்த்தனைகளின் பொருள் சிறு சிறு பகுதிகளாக பகிரப்பட்டது. இன்று முதல் சாயிநாத மனனத்தின் ஒவ்வொரு ஸ்லோகமும் தமிழ் மற்றும் சம்ஸ்கிருதத்தில் காட்சி முறைப்படுத்தப்பட்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் வீடியோவாக பகிரப்படும். இந்த ஸ்லோகங்களை திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ஜி அவர்கள் பாடியுள்ளார். ஸ்ரீ சாயி பாபா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் அருள் அவருக்கு பரிபூரணமாக இருக்க என்னுடைய பிரார்த்தனைகள். ஸ்ரீ சாயி பாபா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் பொற்பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி இந்த பகிர்வு அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ சாயிநாத மனனத்தை கேட்கும் அல்லது படிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ சாயிபாபா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் பரிபூர்ண அருள் கிட்ட என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாய்ராம்.